மீனவ இளைஞர் பிரிட்ஜோ சுட்டுக் கொல்லப்பட்ட தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தது யாரு? அதில் இடம்பெற்றிருந்த முக்கியமான அம்சங்கள் என்னன்னு சொல்ல முடியுமா? காலையில் கேள்வி நேரம் முடிந்ததும் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அந்த பிரிட்ஜோ கொலை சம்பந்தமாக ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் ஜெயக்குமார் குறிப்பாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும், குறிப்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகள் வழங்கியிருப்பதாகவும் தெரிவித்தார். குறிப்பாக அதற்கு முன்பு பேசிய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் இதுவரை தமிழகத்தில் அந்த மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவரம் குறித்தும் சிறையில் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்ற ஒரு புள்ளி விவரத்தையும் தெரிவித்தார். இறுதியாக ஒரு கருத்தை தெரிவித்தார். இதற்கு நிரந்தர தீர்வு கச்சத்தீவை மீட்பதுதான் என்ற ஒரு கருத்தை சொல்லி அமர்ந்தார். இதற்கு பதிலளித்த மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் 1974 ஆண்டில் தான் கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டதாக தெரிவித்தார். அப்பொழுது திமுக உறுப்பினர்கள் எழுந்து கோஷம் எழுப்பிட்டார்கள். அதற்கு அமைச்சர் பதிலளிக்கும் பொழுது நான் ஆண்டை தான் குறிப்பிட்டேன், யாருடைய பெயரையோ யார் ஆட்சி இருந்ததையோ என்று சொல்லவில்லை என்று சொன்னார்கள். அப்பொழுது காங்கிரஸ் உறுப்பினர்களும் சேர்ந்து கோஷத்தில் ஈடுபட்டார்கள். அது சிறிது நேரம் நடைபெற்ற பிறகு அமைச்சர் ஜெயக்குமார் என்ன நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்பட்டு வருகிறது, குறிப்பாக அந்த 4 முறை தமிழக மீனவர்கள் மற்றும் இலங்கை மீனவர்களுடன் பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருவதாகவும், குறிப்பாக 500 கோடி ரூபாய் அளவிற்கு அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேற்கொள்வதற்கும் நிதி கேட்கப்பட்டிருப்பதாகவும் மத்திய அரசிடம் நிதி ஒதுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதேபோல அந்த பிரிட்ஜோவுடைய தொடர் இதுபோன்ற நிகழ்வுகள் தொடராத நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து பேசப்பட்டது. குறிப்பாக நேற்றைக்கு கோவை மாவட்டம் சூலூரில் கல்குவாரியில் 2 தொழிலாளர்கள் உயிரிழந்தார்கள். அந்த 2 தொழிலாளர்களும் ஒட்டஞ்சத்திரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பதால் அந்த தொகுதி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய திமுக கொறடா சக்கரபாணி கேள்வி எழுப்பினார். அதேபோல இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அந்த எம்எல்ஏக்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைத்தார். இதற்கு பதில் அமைச்ச குறிப்பாக தொழில்துறை அமைச்சர் MC சம்பத், அதேபோல அந்த தொகுதி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அதிமுக எம்எல்ஏவும் இது தொடர்பாக தன்னுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருப்பதாகவும், தற்பொழுது அந்த குவாரி சீல் வைக்கப்பட்டிருப்பதாகவும், அந்த குவாரியுடைய உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். உரிய இழப்பீடு வழங்குவதற்கு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல இருப்பதாகவும் தெரிவித்தார். இதுதான் அந்த கவன ஈர்ப்பு தீர்மானங்கள், 2 தீர்மானங்கள். தற்பொழுது பட்ஜெட் உரை மீது விவாதம் என்பது திமுக எம்எல்ஏ பழனிவேல் தியாகராஜன் பேசிக் கொண்டிருக்கிறார். மணிமாறன். ரமேஷ், இன்று கொண்டு வரப்பட்ட அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு அரசின் சார்பாக, அமைச்சர்களின் சார்பாக என்னென்ன பதில்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? நான் ஏற்கனவே தெரிவித்து போல நிதியமைச்சரும் மீன்வளத்துறை அமைச்சருமாக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் கச்சத்தீவு பிரச்சனையை பேசும்பொழுது ஒரு சில அந்த அமளி ஏற்பட்டது. பிறகு அரசு சார்பில் எடுத்து வந்த நடவடிக்கைகள் குறித்து பேசினார். அந்த இரு நாட்டு மீனவர்களுடைய பேச்சுவார்த்தை எப்பொழுதெல்லாம் நடைபெற்றது என்பதும், அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்காக ஏற்பாடுகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்பதும், மீனவர்களுடைய நலனுக்காக எவ்வளவெல்லாம் தொகை ஒழுங்கப்பட்டிருக்கிறது, மத்திய அரசிடம் 17ஆம் தேதி சென்று சுஷ்மா ஸ்வராஜை சந்தித்தது என்பன உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து பேசினார். இதுதான் அந்த கவன ஈர்ப்பு பிரிட்ஜோவுடைய விவகாரம் குறித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கையாக குறித்து. அது மட்டும் இல்லாமல் கேள்வி நேரத்தின் போதும் பல்வேறு சம்பவங்கள் சட்டப்பேரவையில் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி அதிமுக எம்எல்ஏ பிரபு, அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் பெரிய அளவில் இருப்பதாகவும், அந்த விழுப்புரம் மாவட்டத்தை பிரித்து 2 மாவட்டமாக பிரித்து தர வேண்டும் என்ற ஒரு முக்கிய கோரிக்கை வைத்தார். இதே கோரிக்கையை அதே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சங்கராபுரம் திமுக எம்எல்ஏ உதயசூரியனும் அந்த கேள்வியை வைத்தார். அவர் மட்டும் அந்த மாவட்டத்திற்கு மட்டும் கோரிக்கை வைக்காமல் முதலமைச்சருடைய மாவட்டமாக இருக்கக்கூடிய சேலம் மாவட்டத்தையும் பெரிதாக இருக்கிறது, அந்த மாவட்டத்தையும் பிரிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவையில் அதிமுக திமுக உறுப்பினர்கள் நகைச்சுடன் இருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. இதற்கு பதிலளித்த வருவாய்த்துறை அமைச்சர் குறிப்பாக விழுப்புரம் பெரிய மாவட்டம் தான், அது பிரிக்க தகுதியான மாவட்டம் தான், கள்ளக்குறிச்சியை தலைமையிடாக கொண்டுவதற்கு அனைத்து தகுதியும் இருக்கிறது, அனைத்து அந்த மக்கள் தொகை பெருக்கம் பரப்பளவு எல்லாமே இருக்கிறது, இருந்தாலும் அரசு கொள்கை ரீதியாக முடிவு எடுக்க வேண்டும் என்று ஒரு பதிலை அளித்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக பட்ஜெட் மீதான வாதம், ஏனென்றால் பட்ஜெட் கூட்டத்தொடர் தான் இது. பட்ஜெட் மீதான வாதத்தில் PTR பழனிவேல் தியாகராஜன் அவர் ஆங்கிலத்தில் உரையாற்றினார். குறிப்பாக அரசுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி வருகிறார். குறிப்பாக நிதி பற்றாக்குறை, அதாவது நம்ம பட்ஜெட் போடும் போது இருக்கக்கூடிய அந்த எஸ்டிமேட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய ரிவைஸ்டும் திருத்தப்பட்ட பட்டியலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறதாகவும், குறிப்பாக இந்த ஆண்டு 3% மேல அந்த வருவாய் பற்றாக்குறை தாண்டி இருப்பது குறித்து பேசினார். இதுதான் சட்ட திருத்தம் கொண்டு வந்திருப்பதாகவும், அதுக்கு அந்த 3% தாண்டியது ஒரு மிகப்பெரிய ஒரு கவனிக்கத்தக்க வேண்டிய விஷயம். இதே நிலையில் சென்றால் நிதி நிலைமை மிகவும் மோசமடையும் என்று PT தியாகராஜன் பேசிக் கொண்டிருக்கிறார். அடுத்ததாக அதிமுக உறுப்பினர்கள் பேச இருக்கிறார்கள். மணிமாறன். ரமேஷ், சட்டப்பேரவையில் இன்று என்னென்ன நடந்தது என்பதை விளக்கமாக பதிவு செய்தீர்கள். நன்றி ரமேஷ்.